நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு எல்லாம் செட் ஆகணும், ஆவணி மாசம் வரட்டும், ஐப்பசி வரட்டும் சார், இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது? அதுக்குள்ள காம்படிட்டர் வந்துட்டு நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஃபெயிலியர் வரட்டும், பாத்துக்குவோம். என்ன ராஸ்கல், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவேனா? சோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிசினஸ் சூஸ் பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் பெர்ஃபெக்ட் மூமெண்ட். ஸ்டார்ட் நவ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய டாபிக் எப்படின்னா, டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் மூமெண்ட், ஸ்டார்ட் நவ். ஸோ அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதனால் அதுக்கு நல்ல நாள் வரட்டும், ஆவணி மாதம் வரட்டும், ஐப்பசி வரட்டும், மாசி வரட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ளே காம்படிட்டர் வந்துட்டு நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் மூமெண்ட்டு இப்போவே தாங்க. சைனீஸில் ஒரு ப்ரோவெர்ப் இருக்கு, ஒரு மரத்தை நடணும்னா அதுக்கு நல்ல டைமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்த நல்ல டைமு இப்போதான். ஸோ அப்போ அந்த ப்ரோவெர்ப் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸை சொல்லுது. ஸோ அப்போ யூ டோன்ட் வெயிட் ஃபார் தி பர்ஃபெக்ட் மூமெண்ட். இப்போ இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்பும், ஈவன் நீங்கள் நம்ம இன்னைக்கு ஆப்பிள் வேர்ல்ட்லயே பெரிய கம்பெனி, $3 trillion மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ அவங்க ஒரு கரேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் எல்லாம். இப்போ எங்களதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு காலேஜில் ஒரு ரூம்ல ஸ்டார்ட் பண்ணதான் அந்த நித்ரா, ஒருத்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அது கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப இட்ஸ் நாட் அட் ஆல் பிளான்டு ஸ்டார்ட். ஸோ அதனால பர்ஃபெக்ட் மூமெண்ட் ஒன்று எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஸ்டார்ட் நவ் இமீடியட்லி. எல்லாம் ஒவ்வொன்றா போக போக அமைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய படிங்க, பிஸ்னஸை பற்றியான பேசிக்ஸை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஐடியாவுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, அதுக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸோட பேசிக்ஸ் என்ன, இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வெளியே கொடுத்துருக்குறேன். உதாரணத்துக்கு CAC, கேக்னு சொல்லுவோம், கஸ்டமரை அக்யூர் பண்ணுற காஸ்ட்டு. அதுக்கு LTV, லைஃப் டைம் வேல்யூ. அது ஏன்னா கேக்கோட LTV அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ TAM, டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் சைஸ் என்ன. சம்டைம்ஸ் மார்க்கெட் சைஸே இல்லாம இருக்கும். நீங்க ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டையே நீங்க தான் உருவாக்குற ஆளா கூட இருக்கலாம் சில சமயம். அது எனக்கு தெரியாது, நீங்க உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நெட்வொர்க்கிங் இருக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். காலையில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கான்டாக்ட் இருக்கு, பிஸ்னஸை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போக முடியும், ஆனால் என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறதுல தான், ஐடியாவில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னன்னு பாருங்க, உங்களுடைய ஸ்கில் செட் என்னன்னு பாருங்க, அந்த ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்க. ஃபெயிலியர் வரட்டும், பார்த்துக்குவோம், என்ன ஆயிருப்போது, ஒரு இடம் ஃபெயில் தான் ஆகி பார்க்கறத. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 4 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிருக்கிறேன். ஸோ அதனால இன்னும் 25 வருஷம் டைம் லைனு. இப்போ ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால ஃபெயில் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை. நிறைய சின்ன பசங்க, நான் என்னோட ஏஜில் இருக்கிற பேரண்ட்ஸ்டெல்லாம் அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபெயில் ஆகட்டும், வயசு கம்மி தானே, இப்போ தானே 20 வயசு ஆகுது, ஒரு 2 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகி தான் பார்க்கட்டும், அவங்க கற்றுக்கிட்டோம், என்ன இருக்கு, கொஞ்சம் பணம் போகும், இந்த பணத்தை விட்டுட்டு தான் பெரிய பணத்தை எடுக்க முடியும். ஐயோ இவனுக்கு அதுக்குள்ள அனுபவம் பத்தாது அப்படின்னு சொன்னா பத்தாது. உண்மையா அடிபட்டு தான் கத்துக்கணும், அனுபவம் அடிபட்டு தான் வரும். ஆனா இது வரைக்கும் படிச்ச ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அனுபவத்தில் தான் கத்துக்க முடியும். ஸோ அப்ப விடணும், குதிக்கணும், குதிச்சு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். சரியா, நீந்தி கிணத்துல குதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீச்சலை கத்துக்கிட்டோம், நீந்தி வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அது வேற அடிபடாம எல்லாரும் கத்துக்க முடியாது. ஒருத்தர் 2 பேரு எந்த விதமான ஃபெயிலியர்ஸும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய ஃபெயிலியர்ஸ், அதே பிஸ்னஸில் ஃபெயில் ஆகி அதிலிருந்து கற்றுக்கிட்டு அதே பிஸ்னஸை பெரிய சக்ஸஸ்ஃபுல் லெவலுக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகி அந்த பிஸ்னஸை மூடிட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து போயிருக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, காலம் பொன் போன்றது. அதனால இமீடியட்டாக ஸ்டார்ட். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் மூமெண்ட், ஸ்டார்ட் நவ். தேங்க்யூ.